என்பது எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் இதயத்தால் பழசாகவே இருக்கக்கூடியது என்பதை இன்றைக்கு காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நமக்கு நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கவிஞர் அறிவுமதி, அவர் பேர் அறிவுமதி. இந்த பேர்ல ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு இருக்குதா? அறிவுனாலும் ஒண்ணுதான், மதினாலும் ஒண்ணுதான். அவருடைய கவிதைகள்லாம் ரொம்ப மண் வாசம் சார்ந்ததாக இருக்கும். ரொம்ப எளிமையா எதையும் சொல்வார். திருக்குறளை பத்தி அவர் ஒரு கவிதை சொன்னாருங்க, ரொம்ப சிம்பிளா. என்னென்னமோ சொல்லலாம் திருக்குறளை பத்தி, அவர் ரொம்ப அழகா சொன்னார். 2 அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், 2 அடி வாங்கினால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னார். அறிவுமதி ஐயாவுடைய கவிதை. அவர்கிட்ட ஒரு நாள் பேசும்போது நான் கேட்டேன், ஐயா அறிவுனாலும் ஒண்ணுதான், மதினாலும் ஒண்ணுதான், ஏன் உங்களுக்கு அறிவுமதின்னு பேரு அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், என் பேரு மதி அழகன் தாமா, என் ஃப்ரெண்டுக்கு பேரு அறிவழகன். நாங்க 2 பேரும் 3 வருஷம் ஒன்னாவே கல்லூரியில படிச்சோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒன்னாவே தான் தோலை சேர்ந்து கட்டிக்கிட்டே தான் தெரியும். யார் எங்களை தேடி வந்தாலும் அறிவு எங்க, மதி எங்க, அறிவு எங்க, மதி எங்க, அறிவு மதி எங்க, இப்படியே கேட்பாங்க. அப்புறம் கல்லூரி முடிச்சு ஆளுக்கு ஒரு பாதையில் பயணப்பட்டோம். நான் இந்த கவிதை துறையை, இலக்கிய துறையை நான் கையில் எடுக்கும்போது ஒரு புனைப்பெயர் வைக்கலாம் என்று யோசித்த போது என் நண்பனைத்தான் நான் வாழ்க்கையில் புரிந்து விட்டேன். என் பெயரிலாவது அவன் இருக்க வேண்டும் என்பதற்காக என் பெயரை அறிவுமதி என்று மாற்றிக்கொண்டேன் என்று அவர் சொன்னார். என்ன ஒரு அழகான நட்பு இல்ல? தன் நண்பன் பெயரை தனக்கு முன்னால் ஒரு பெயராக வைத்துக் கொண்டிருக்கிற கவிஞர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னொன்னு, சன் டிவி பட்டிமன்றம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் யாரு வருவாங்க? அன்பு பெரியோர்களே, தாய்மார்களே, அழகு குழந்தைகளே, வணக்கம் யா அப்படின்னு யார் சொல்வா? சாலமன் பாப்பையா ஐயா சொல்வார்கள். அவங்களுடைய மகன் பேரு தியாகமூர்த்தி. கொஞ்சம் வித்தியாசமா தானே அந்த பேர் இருக்கு. நாங்க கேட்டோம், என்ன தியாகமூர்த்தி? ஐயா சொன்னாரு, அவர் ரொம்ப ஏழ்மையான பின்னணியில் பிறந்து வளர்ந்தவர். நான் கல்லூரி படிக்கிற காலத்துல ஃபீஸ் கட்டுறது கூட என்கிட்ட படம் இல்லப்பா, வீட்லயும் கேட்டு பார்த்தேன் கிடைக்கல, படிப்பே நின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது என்னுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரு, தியாகராஜன் ஒருத்தனும் ராமமூர்த்தின்னு ஒருத்தனும், அவங்க ஃபீஸ் கட்டி என்னைய படிக்க வச்சாங்க. கடைசி வரைக்கும் அந்த நன்றியை மறக்க கூடாதுன்னு எனக்கு குழந்தை பிறந்த உடனே தியாகமூர்த்தியிலிருந்து தியாகராஜன்ல இருந்து தியாக, ராமமூர்த்தியிலிருந்து மூர்த்தி எடுத்து தியாகமூர்த்தி என்று என் மகனுக்கு நான் பெயரிட்டு இருக்கிறேன் என்று சொன்னார். தன்னுடைய பிள்ளைக்கு தன் நண்பர்களுடைய பெயரை ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறார் என்றால் இந்த நட்பு நம்முடைய ஊரில் எவ்வளவு உன்னதமான ஒன்றாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். உறவுகள் எல்லாம் கைவிட்டாலும் கூட நம்மை கைவிடாமல் கைப்பற்றி கொண்டிருப்பது நட்பு என்பதை அவர்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.